வணக்கம் யூரபன் சிலர் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் OT7 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேக்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்க்கு வந்து நான் எந்த இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இல்லை, உங்களுக்கே போக போக தெரியும். ஸோ ஹெட்செட்டை போட்டுக்கோங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் காலில் இருக்கீங்க. ஹலோ ஜோ, சொல்லுடி என்ன? அது ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு ஒரு 1 வீக்கு உன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவேன். உனக்கு ஓகேவாடி? ஏன்டி என்னாச்சு? இல்லடி, ஒரு விஷயம் இருக்குது, நான் வந்துட்டு சொல்கிறேன் உனக்கு. சரி சரி. ஏன்? வீடு கிட்ட தானடி இருக்குது, என்னத்துக்குடி என் வீட்டில் இருந்து தங்குறேன்னு சொல்கிற? ஜோ, நான் உனக்கு வந்துட்டு சொல்கிறேன் சரியா? இப்போ நான் சொல்கிற நிலமையில இல்லை, ஓகேவா இல்லையா? சரி இரு, அப்பா அம்மாட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு அவள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுறா, இதுமாரி அவள் வரா அப்படின்ற மாரி. அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏய் தோசம், வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, நீ எப்போ வரேன்னு சொல்லு. நான் அடுத்த வாரம் சாட்டர்டே வந்துடுவேன், இல்லைன்னா திஸ் வீக் சாட்டர்டே நான் வந்துடுவேன்டி. ஓ சரி சரி, ஓகே. அங்கிள் ஆண்டி ஓகேவா? அவங்களுக்கு எப்போ வேணாலும் ஓகே தானடி அப்படின்ற மாதிரி. அவங்களும் அவன் மக மதண்டி பார்க்குறாங்க. சரி, நான் உனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறேன், ஓகே? பாய் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. இந்த பக்கம் நம்ம ஜோ, அதாவது நம்ம சுஞ்சோ, ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவளை ஜோன்னு தான் கூப்பிடுவீங்க, ஓகேவா? ஸோ அதனால தான், அதாவது நம்ம ஜிமினோட பார்ட்னரோட பேர் தான் சுஞ்சோ. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஜோ யார் அப்படின்ட்டு. உடனே நம்ம சுஞ்சோ என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபோனை வச்சு அடுத்த செகண்டே அவள் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறா. ஹலோ, சொல்ல என்ன? ஏய் தோசம் வரடா அடுத்த வாரம். என்ன சொல்கிற? அவள் வந்தால் நான் என்ன பண்ணுறது? ஏய் அவள் அடுத்த ஒரு வாரம் அவள் என் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறா. என்னது? இது தாண்டா கரெக்டான சான்ஸு, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோடா அப்படின்ட்டு அங்கேருந்தான் இருக்கிற அந்த பர்சன். சூப்பர், எப்போ வரான்னு சொல்லு. அவள் சாட்டர்டே தான் வருவா. ஓ ஓகே, நம்ம பிளான் பண்ண மாதிரி ஏதாவது நடக்குமான்னு தெரில. சரி, இந்த எங்கே? அவன் தூங்கிட்டு இருப்பான் என்னத்துக்கு அப்படின்ட்டு அந்த எருமை மாடு எழுப்பிவிட அப்படின்ட்டு நம்ம சுஞ்ச போய் பார்க்குறா. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். எருமை மாடு தூங்குறத பாரு அப்படின்ட்டு ஒரு மெதி தான். எருமை மாடை என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. ஏய் ஜேகே லைனில் இருக்கான். ஜேகேவா அப்படின்ட்டு ஃபோனை வாங்கிட்டு சொல்லண்ணே அப்படின்ற மாரி. டேய் தோசாம் வரலாம் அடுத்து வரேன். என்னது தோசாமா? ஏய் சொல்லவே இல்லை. ஏய் இவனுக்கு, ஏய் ஒரு நிமிஷம் இரு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சுஞ்சோக்கு கூட இதெல்லாம் தெரியாது. ஏய் சொன்னதே சுஞ்சோ தான்டா. ஓ ஓகே ஓகே, சரி எப்படி என்ன பண்ண போகிறோம்? தெரில, நான் அடுத்த வாரம் வருவேன், அப்போ பார்த்துக்கலாம். அப்போது ஒரே மஜா தான் நம்ம ஜேகேக்கு. என்ன ஜேகே அப்படின்ற மாரி. டே ஒரு அண்ணன்ற மரியாதை கொடுக்குறியாடா நீனு அப்படின்ற மாரி ஜேகே பார்த்து சொல்ல, நம்ம என்னமோ ஒன்று, ஆனால் ஒரே ஜாலி தான் நம்ம ஜேகேக்கு. அப்புறம் நம்ம ஜேகேவை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற மாரி நம்ம ஜேகே தெரியும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி. வேற ஏன் நீயும் வரக்கூடாதுங்க? என்ன சொல்கிற? உன்னை பற்றி அவனும் நல்லா தெரிஞ்சுப்பால, அதுக்குன்றியா? ஆனால் இங்கே ஒரு குட் நியூஸ் இருக்குது தெரியுமா? என்ன? என்னோடய செமஸ்டர் பிரேக் சாட்டர்டேயோட ஸ்டார்ட் ஆகுது. சீரியஸாக சொல்கிற? ஐயோ ரொம்ப நல்லதாக போச்சு, கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற மாரி நம்ம சுஞ்சோ ஒரு மாதிரி ஆர்ணத்தில் குச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம இருந்துக்கிட்டு சரி சரி எல்லாம் போங்க, நான் தூங்கணும் இருப்பேன் அப்படின்ட்டு. எருமை மாடை தூங்கிட்டே தான் இருப்பியாடா அப்படின்ற மாரி. ஏய் உனக்கு வேறு வேலையே இல்லை, மூட்டு போறியா அப்படின்ற மாரி அவன் கிடக்குறான். அவன் பெரிய இவன், வா நம்ம பேசலாம் அப்படின்ற மாரி ஜேகே கால்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறான் நம்ம சுஞ்சோ கூட. ஸோ இப்படியே அந்த டேஸ் போயிடுது. அண்ட் சாட்டர்டே வருது. சாட்டர்டே ஒரு 1 o'clock மேலே நீங்கள் சுஞ்சோட வீட்டுக்கு வரீங்க. சுஞ்சோ நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுஞ்சு எடுத்துட்டு, ஒரு நிமிஷம் ரெண்டி வரேன் அப்படின்ற மாதிரி அவள் காலை கட் பண்ணிட்டு வெளியே வரா. தோசம் என்னடி ஃபஸ்ட் டைம் என் வீட்டை தங்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சந்தோஷத்தில் குச்சிட்ருக்கா. சரி சரி வா. சரி, ஏன் திடீர்னு என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணணுன்னு சொல்கிற? இத்தனைக்கும் உன் வீடும் என் வீடும் கிட்ட தானே இருக்குது. வீட்டில் ஏதோ ரெனோவேஷன் செய்யணும் அப்படின்னாங்க, அதை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஆ நானும் அம்மாவும் தான் வீட்ல இருப்போம். அப்பா ஒர்க்கு போயிருவாரு. ஸோ இன்னொன்னு என்னென்னா, என் பாட்டி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்காங்க. ஸோ என் அம்மா அங்கே போயிருவாங்க. கூட அப்பாவும் போயிருவாரு. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தான் இருப்பேன். ஸோ அதனால தான் உன் வீட்ல ஸ்டே பண்ணிக்க சொன்னாங்க. ஓ! சரி, சரி. கவலையே படாத. இந்த ஒரு வாரம் நீ மறக்கவே மாட்ட உன் லைஃப்ல அப்படின்ற மாரி, இது நான் உனக்கு கேரண்டி பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றா. நீ செய்ற விஷயம் பொறுத்து இருக்கு. நீ எவ்வளோ கேரண்டியா சொல்ற அப்படின்ற மாரி, வா உள்ள போலாம் அப்படின்ற மாரி நீங்க அவள அவங்கள கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்த உடனே, ஹாய் தோசம் எப்படி இருக்க? ஹாய் ஆன்ட்டி நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைம்மா இதுக்கப்புறம் தான். லஞ்ச் இப்போ தான் சாப்பிடணும். ஏன்னா அங்கிள் இப்போ தான் வந்திருக்காரு. அங்கிள் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு. ஓ! சரி, சரி. ஆம், சரிம்மா நீ போய் மேலே போய் உன் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆ, கை கால்லாம் கழுவிட்டு வந்து உட்காரலாம். சரியா? நான் உனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். ஆ சரி ஆன்ட்டி அப்படின்ட்டு ஜோ அவளுக்கு போய் ரூமை காட்டு. அம்மா என் ரூமில் தானே அவள் படுக்க போகிறான் வாங்க அப்படின்ற மாரி, போம்மா நீ வேறு அப்படின்ற மாரி அங்கேருந்து நடந்து வந்து ஆ இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டாளா அப்படின்ற மாரி பார்க்குறான். ஆ இவன் தெரியுதா? ஆ ஹாய் அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹாய் அக்கா அப்படின்ற மாரி. அப்புறம் என்னடா இப்படி இருக்க? அப்படின்ட்டு. சாருக்கு என்ன வேலை? சாருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற வேலை. அதனால தான் தர்பூசணி மாரி இருக்கான். பின்ன என்ன முருங்கக்காய் மாரியா இருப்பான்? அப்படின்ற மாரி நடுவில் கலாய்க்கிறா. நீங்கள் வந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? அப்படின்ற மாரி நம்ம இருந்துக்கிட்டே இரு உன்னையாவது வருவான் அப்படின்ற மாரி. நீங்கள் வந்துட்டு கவலையே படாத நான் உன் பக்கம் தான் அப்படின்ற மாரி. தோசை அம்மாக்கா தான் அப்படின்ற மாரி. போடா அப்படின்ற மாரி அவ இருக்கா. ஜோ நீ இதுக்கெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகாத. அவன் ஒரு ஆள் இவனுக்கெல்லாம் நான் பயந்துட்டுருக்குறேம்மா அப்படின்ற மாரி. ஸோ நம்ம இருந்துக்கிட்டு ஓஹோ சரிங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் முன்னாடி நடக்க விட்டுட்டு நம்ம சுஞ்சோ சொல்கிறா டி 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 என்னடா பண்ணுறான் அப்படின்னு சீக்கிரம் போடா அப்படின்ற மாரி. ஓகேன்ற மாரி வந்து எங்கேயோ போகிறான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து படிக்கட்டில் வந்து அவன் நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. என்ன ஜோ இ அ ஜோ இன்னைக்கு நைட் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா? எதுவும் இல்லடி. நீ வந்து நீ 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 சொல்கிறது தான் பிளான்ற மாரி நான் இருக்கிறேன். ஏன்டி ஒரு பிளான் கூட நான் யோசிச்சிக்கல அப்படின்ற மாரி. மண்டை ஃபுல்லாக என்னடி யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்ற மாரி. அது 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 உனக்கு தேவையில்லாதது. அதில் நீ எது கேட்டுட்ருக்க? அப்போ என்னமோ இருக்குது. ஆமாம் இருக்குது. என்னது அப்போது? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த அசைன்மெண்ட் வேலைலாம் இருக்குல்ல, அதை நினச்சா தான் தலை வெடிக்குது அப்படின்ற மாரி. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாரி. பார்த்து மேடம்க்கு என்ன தெரியணும்? சுஞ்சோ என்னம்மா? கொஞ்சம் கீழே இறங்கி வா. வரேன். அம்மா கூப்பிட்றாங்க நான் என்னென்னு போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி அவள் கீழே போயிடுறா. நீ போய் உள்ளே போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்லிடுறேன். நீங்களும் சரி அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்க திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் திங்ஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோர் சாத்துது. நீங்கள் யார் அது அப்படின்ற மாரி நீங்கள் திரும்பி அடுத்த செகண்டே உங்களை ஜேகே வாலில் பின் பண்ணிடுறான். வால் பின் பண்ணிவிட்டு ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஜெர்க் ஆகிடுது. ஐயோ இவனா அப்படின்ற மாரி. சத்தமே இல்லை. என்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டியா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறான். ஐயோ இவன் வேறு என் நிலமை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஜேகே என்னை விடு ஜேகே. என்ன என்ன ரொம்ப துள்ளுற? நீ துள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அப்படி முருகான்னு அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கா? உன்னை பார்த்த உடனே உன்னை எப்படா திரும்பி பார்ப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏன் வாலண்டியராக வந்து மாட்டிக்கிட்டேனா? ஆமாம் இந்த ஒரு வாரம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவன் என்ன கிட்ட வரான். வேணாம் அப்படி தூரம் போய்க்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க.
என்னை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்ட்டு நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. வந்துக்கிட்டு நோ, இப்போ நீ எனக்கு கிஸ் கொடுக்கணும். ஆ அதெல்லாம் முடியாது, ஏன் அதெல்லாம் முடியாது, எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் கண்ட்ராவிலாம் இல்லை, சிவோ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படின்ற மாதிரி நான் இங்கேயே தான் நிற்பேன், என்ன பண்ண முடியும் ஒன்றால் அப்படின்ற மாதிரி அவங்கள இல்லை. நீங்கள் தான் கையெல்லாம் எடுக்க பார்க்குறீங்க. பயவுல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், இவனை பண்ணிட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மண்டையிலே ஒரு முட்டு விட்டுறீங்க. வலிக்குதுடி அப்படின்ற மாதிரி அவன் நகர்ந்து போயிடுறான். நீங்கள் இதாண்டா சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஓட்டமாக ஓடுறீங்க கீழே கிச்சனுக்கு. ட்ரிக் நம்பர் 1 ஒர்க் அவுட் ஆச்சு, அடுத்து ட்ரிக் 2 அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்குறான். ஆனால் இருந்தாலும் வலிக்குதுப்பா செம்மையா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். நீங்கள் கீழே இறங்கி வந்துட்டு ஆமாம் நல்ல வழியாக தப்பிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஜோக்கு உங்கள் மூஞ்சை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது என்னமோ பெருசாக நடந்திருக்க அப்படின்ட்டு. என்னடி எதையோ பார்த்து பயந்து வந்து ஓடி வந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை, அது ஒன்றும், அது பள்ளி தான் மேலே இருந்துச்சு, அதை பார்த்து பயந்து ஓடிட்டேன். பள்ளியெல்லாம் பார்த்தா நீ பயப்பட மாட்டிய, கரப்பாம்பூச்சியெல்லாம் பார்த்தா பயப்படுவ. இல்லை இன்னைக்கு திடீர்னு எதர்ச்சியாக பார்த்த உடனே பயந்துட்டேன், அதான். ஓஹோ சரி சரி அப்படின்ட்டு அவளும் ஓகே என்னமோ ஒன்று ரொம்ப பயந்துட்டா போல அப்படின்ற மாதிரி அவள் விட்டுறா. நீங்கள் ஐயோ தப்பிச்சோண்டா, இந்த ஒரு வார்த்தைக்கு எப்படா மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ சுஞ்சோட அப்பாவும் வந்துடுறாங்க. ஸோ வீலாம் உக்காந்துட்டு நம்ம தோசை வாமா சாப்பிட்லாம், சரி ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் உக்காடுறீங்க. உங்கள் சுஞ்சோ பக்கத்தில் தான் நீங்கள் உக்காந்துருக்கீங்க. சுஞ்சோ எனக்கு ஒரு உதவி பண்ணடி அப்படின்ற மாதிரி. என்னடி அது உனக்கு தெரியுமான்னு தெரில, நான் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதாவது உன்னோட கசின். ஹாய் டி, எந்திரிச்சிட்டியாடா? இப்போ தான் எந்திரிச்ச போல இருக்குது, மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு. நீங்கள் ஐயோ கரெக்டான நேரத்தில் வந்துடுறான்னு அப்படின்ற மாதிரி. என்னடி என்னாச்சு? இல்லை உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த கான்வர்சேஷனை அங்கேயே கட் பண்ணிடுறீங்க. ஜேகே உங்கள் முன்னாடி தான் வந்து உட்காட்றான், நீங்கள் வந்துட்டு ஆட்டோ இவன் வேறு என்னத்துல இங்கே வந்து உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ ஜோ இருந்துட்டு ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணுறா. நம்ம ஜோ வந்து சென்ஸ் பண்ணிடுறா, ஓகே என்னமோ நடந்திருக்கு அப்படின்ற மாரி. ஓகே சாப்பிடலாம் வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க. உங்களுக்கு எப்படா இங்கேருந்து தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இதை நோட் பண்ணவி, டேய் உனக்கே ஓவரா இல்லையாடா அப்படின்ற மாதிரி. ஏன்டா டீ அப்பா அம்மா முன்னுக்கால் அப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. டேய் அது உங்கள் அப்பா அம்மா, ஏன் அப்பா அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துடும் கரெக்டாக பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி. இன்னும் பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி. நம்மளோட சுஞ்சோட அப்பா வந்துட்டு ஏன்னாப்பா ஜேகே அப்புறம் ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது? ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுது அங்கிள், இருந்தாலும் ஓகே தான், ஒரு மாதிரி மேனேஜபிள் தான் அப்படின்ற மாதிரி. ஓ அப்புறம் தோசா உனக்கு? ஓகே தான், இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. கவலைப்படாதம்மா, எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். ஓகே எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். உங்கள் வேலை நல்லா படிக்கிறது தான், சரியா? ஓகே அவ்வளோதான். சாப்பாடு நல்லா இருந்துச்சுமா அப்படின்ட்டு அவர் தட்டை எடுத்துகிட்டு கிச்சனுக்கு அங்கே வாஷ் பண்ணுறதுக்காக போயிடுறாரு பிளேட்டை. ஸோ நீங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்குறீங்க. ஸோ வியோட அதாவது வியோட அம்மா தான், ஓகேவா? ஸோ வியோட அம்மாவும் சுஞ்சோட அம்மாவும் ஒரே ஆள் தான், ஓகேவா? அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. இங்கே 4 பேர் தான் இருக்கிறீங்க. நீங்கள் சுஞ்சோட கையை பிடிச்ச ஆள் தான், இன்ன வரைக்கும் விடலை. அவளுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் பண்ண முடியுது என்னமோ நடந்திருக்கு அப்படின்றனால அவளும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ வீந்துக்கிட்டு அப்புறம் அக்கா சொல்லுடா, உங்களுக்கு இந்த அப்புறம் உங்கள் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? அதாவது ஸ்டடீஸை சொல்லலை, வேறு ஏதாவது இந்த என்டர்டெயின்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ்,
பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிலாம். சச்சே எனக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிற பழக்கம்லாம் இல்லை அப்படின்ற மாரி ஜேகே இருந்துக்கிட்டு சாட்டாக ஓட்டுட்டான் நல்ல பையன்டா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். நம்ம இருந்துக்கிட்டு இப்படி தான் போட்டு வாங்கணும் உனக்கு இருக்கா அப்படின்ற மாரி போடைங்க வேறு அப்படின்ற மாரி. அதாவது நீங்கள் என்ன மாரி மேரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா, இல்லை அரேஞ்ச்டு லவ் மேரேஜா அப்படின்ற மாரி ஜேகே கேட்குறேன். நீங்கள் என்ன இல்லைங்க எப்படி இருந்தாலும் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதான் கேட்குறேன். எப்படி நீங்கள் அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா, இல்லை லவ் அரேஞ்ச் மேரேஜா, இல்லை அரேஞ்ச்டு லவ் மேரேஜா? எக்ஸ்கியூஸ் மீ, என் லைஃப் எப்படி போக போகுதுன்னு நான் யாரை கல்யாணம் பண்ண போகிறேன்னு எனக்கே ஐடியா இல்லை. ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஒரு மாதிரி வியர்ட்டாக அவனை லுக் விட்றீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோ வந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வரியாக ஓட்டிகிட்ருக்கானுங்க. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இங்கே சாப்பிட்டு முடிக்கலை. நம்ம ஜோ எந்திரிச்சு போடுறோம், இருடி இருடி சாப்பிட்டே முடிக்கலடி, இடி கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி அவள் கழுவிட்டு வச்சிட்றேன். வீயும் பார்த்தாதிக்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி பின்னாடி போயிடுறேன். இப்போ நீங்கள் 2 பேர் தான் டேபிளில் இருக்கிறீங்க. நீங்கள் ஐயோ நானும் சாப்பிட்டு வேறு முடிக்கலைங்க, இந்த ஆண்டி வேறு சாப்பிட்டு முடிக்கலைன்னா உனக்கு சாப்பிட்டு முடிக்கலாமா இல்லைன்னா நீ சாப்பிட்டு முடியுமா அப்படின்ற மாதிரி என்ன இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தோசம் பட்டுன்னு சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுருக்குறீங்க. நீங்கள் இருக்கிற பயத்தை ஜேகேவால் ஃபீல் பண்ண முடியுது. அவனுக்கு சிரிப்பே வந்துடுது. நீங்கள் சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிறீங்க. நம்ம சுஞ்சத்தட்டி இருடி இன்னும் சோறு, ஐயோ அப்பா ஆளை விட்டுரு, நான் அப்போயே எங்கள் கிச்சனுக்கு அங்கே வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படின்ற மாரி நீங்கள் பிளேட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. டேய் என்னடா பண்ண அவளை? நான் ஒன்றுமே பண்ணலை, அவள் தான் என்னை பார்த்து பயந்தா. ஓ ஆமாம், நீ ஏதாவது கேவலமாக லுக் விட்ருப்ப, அதனால தான் பயந்துருப்பா. என் கசனாச்சு, உன்னால் எனக்கு நல்லது நடக்குமேன்றனால பார்க்குறேன், இல்லை உனெல்லாம் அப்பயே குழி தோண்டி புதைச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி. பாடா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாரி நீங்கள் செஞ்சு வந்துருக்குறா. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜோ நான் போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போகிறீங்க. எங்கடி போகிற? ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கீழே வா உட்காரலாம். சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சரி இவ சொல்கிறா இல்லைன்றதுக்காக தான் போகிறீங்க, மற்றபடி உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நம்ம ஜேகே இருந்துக்கிட்டு சூப்பரான வேலையை பார்க்குற ஜோனி அப்படின்ற மாரி சந்தோஷப்படுறான். ஸோ அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டமக்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. அண்ட் ஒரு மாதிரி மூடாட்டம் இல்லாமல் இருக்கிறீங்க. ஜோ கேட்குறா, ஏடியாச்சு நாங்கள் பேசுகிற டாபிக் உனக்கு பிடிக்கலையா? சேச்சே ஸ்டடீஸ் பற்றி நான் ஒன்றும் சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. என்னடியாச்சு உனக்கு? நான் கொஞ்ச நேரம் என் கூட ரூமுக்கு வரியா? சரி வரேன், கொஞ்ச நேரம் என் கூட வா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. இவங்கெல்லாம் நம்ம ஜேகேக்கு வந்து புரியாமல் பார்த்துட்ருக்கா. என்னாச்சு இவளுக்கு முதலேருந்து ஒரு மாதிரியா இருக்கா, நம்ம பண்ணது எதுவும் அவளுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்குறான். ஸோ நீங்கள் மேலே போகிறீங்க, போயிட்டு அவட்ட சொல்கிறீங்க, ஜோ நான் தூங்குறேன், எனக்கு ஐ நீட் சம் பேட்ஸ் பா. என்னடி எத்தனாம் தேதி இது? ஃபஸ்ட் டேவா? சரி இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா போகிறா. அவள் ரூமில் வந்து வச்சுருக்கா. சரி நீ இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. ஜேகே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு தெரியலையேன்ற மாதிரி அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ மற்றவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி நாங்கள் போகிறோம், நம்ம வியோட அப்பாவை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போகிறோம் அப்படி சொல்லிட்டு அங்கே வெளியே போயிருப்பாங்க. நீங்கள்லாம் வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி. இருந்துக்கிட்டு நான் போய் என் ஆள்கிட்ட பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிருப்பான். ஸோ நம்ம ஜேகே இருந்துக்கிட்டு சரி நம்மளும் ரூம் போவோம், அப்படி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாரி மேலே வந்திருப்பான். மேலே வர கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோ வெளியே இருந்திருப்பா. ஒரு நிமிஷம் என்னாச்சு?
அது கேர்ள்ஸ் திங். ஒன்று சொன்னால் புரியாது. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. அ நான் போயிட்டு ஷாப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்ண போகிறேன்? மந்த்லி ப்ராப்ளம்ஸ். ஓ சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஜிகே பரவாயில்ல விடு, அவளும் ஒரு பொண்ணு தானே. நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், எனக்கு நல்லா தெரியும் அந்த நேரத்தில் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு. நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் இல்லை, நானே போய் வாங்கிட்டு வரேன். நீ அவள் கூட ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நான் அங்கே ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வச்சுருப்பேன், அதை எடுத்து அவளுக்கு கொடுத்துரு. சாக்லேட்டா? எதுக்கு? சும்மா அவளுக்கு. நான் ஆக்சுவலி அவளுக்கு தான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த நேரத்தில் தேவைப்படுன்னு தெரியாமல் போணுச்சு. ஃப்ரிட்ஜில் அவளுக்காக தான் சாக்லேட் வச்சுருப்பேன், அவள் போய் எடுத்து கொடுத்துரு. அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு. ஹாட் பேக்கு அங்கே ஏதாவது எங்கேயாவது இருக்கும். இப்போ ஹாட் பேக்கு உனக்கு தெரியும் எங்கே இருக்கும்ன்ட்டு, அதை போய் எடுத்து வச்சுக்கோ. அவளுக்கு போய் அவள் கூட ஏறி நான் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா அப்படின்ற மாரி அவன் போகிறான். வந்துக்கிட்டு எங்கேருந்துடா உனக்கெல்லாம் இவ்வளோ பாசம் வருது அப்படின்ற மாரி அவள் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்குறா. இப்போ ரூமுக்கு போனால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்பீங்க அப்படின்ற மாரி அவள் வெளியே நிற்கிறா. ஜேகே வர வரைக்குமே ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ஸு எக்ஸ்ட்ராவாக சாக்லேட்ஸ் வேறு. அண்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் பிடிக்கும், ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறான். அந்த மந்த்லி ப்ராப்ளம் டைம்ஸில் என்னென்ன எசென்ஷியல் திங்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறான். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே இந்தா அவட்ட போய் கொடு அப்படின்ற மாரி கொடுக்குறான். இதே யாருடா நீ? இவ வேற அவளுக்கு மென்டலாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது இந்த விஷயத்தில் தேவைப்படும். சீக்கிரமாக மூட் அவுட் ஆவாங்க. அவளுக்கு மூச்சிங்ஸ் அதிகமாக நிறையா வரும். அண்டு அவள் கூடயே இரு ஓகேவா? அவங்க தனியாக இருக்கணும்னு சொன்னால் தனியாக இருக்கணும்னா நீ வெளியே வந்துரு ஓகேவா? சரி அப்படின்ட்டு அவள் உள்ளே போகிறா. என்னடி ஒரு ஒரு பேட் எடுத்து வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆடி அப்படின்னு. எடுத்துகிட்டு வரலடி, வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வரானா? யார்? ஜேகே தான் வாங்கிட்டு வந்தான். என்னடி சொல்கிறான்? அவங்ககிட்ட என்னத்துக்குடி இப்படி சொன்னேன்? ஏய் நீ பண்ணுறதை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஓ ஓ சரி, இந்த அப்படி போட்டுட்டு வா. இதெல்லாம் இந்த இந்த சாக்லேட்ஸ்லாம் அவன் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தான். எனக்கா? போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்தா சாப்பிடு. உன் பக்கத்துலேயே இருக்க சொன்னான். ஏதாவதுன்னா எனக்கு கூப்பிடுன்னு சொன்னான். சரி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இவன் இப்படி பண்ணுறானா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சரி சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே இருக்கிறீங்க. லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறீங்க. சரி சொல்லிட்டு நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்க. அண்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பீங்க. ஸோ அவனுக்கு புரியுது நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு 5 டேஸ் க்ராஸ் ஆகிடுது. உங்களுக்கு ஒரு கால் வருது. சொல்லுமா? ஆமாம், நீ இன்னொரு ஒரு 1 வீக்காக அங்கே இருப்பியா? என்னம்மா சொல்கிற? இருப்பியான்னு சொல்லுமா? அங்கே ஒரு 1 வீக்கு நீ இன்னும் இருக்க முடியுமா? ஏன்னா இங்கே சுச்சுவேஷன் இருக்க ரொம்ப மோசமாயிட்டு போகுது. வீட்டுக்கும் போக முடியாது. எப்படி உனக்கு ஓகேவா? சரிம்மா. ஓகேவா? ஓகே இருக்கியா? ஓகேம்மா. சரி பார்த்து இரு. ஜோவோட அம்மாட்ட சொல்லிடு. சரிம்மா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஃபோனை வச்சுட்டு வேலையாக சுஞ்சோட அம்மாட்ட சொல்லிடுறீங்க. ஆண்டி நான் இங்கே இன்னும் ஒரு வீக்குக்கு இருப்பேன், ஏன்னா சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பீங்க. ஓகேம்மா, நோ ப்ராப்ளம், கவலையே படாத அப்படின்ற மாதிரி. நீங்கள் இங்கே 1 வாரம் என்ன 2 வாரம் என்ன, 1 வருஷம் எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் வேறு. சரி வாங்க குக் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க. ஸோ இது மார்னிங்னு வச்சுக்கோங்க ஓகேவா? ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்ணிவிட்டு நீ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஜுவலாக வந்து உங்கள் ரூமுக்கு போய்ட்டு நல்லா மணி அடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அந்த அந்த ஒரு மணி சவுண்டுலேயே எந்திரிச்சிட்றான். என்னடா அது யாராவது காலையிலே அப்படின்ற மாரி மணி சவுண்டு கேட்டோன்னே ஐயோ
இது தாங்க முடியலையே அப்படின்ற மாரி. அவன் இப்போ கண்டிப்பாக அது ஜோவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மணி அடிச்சுக்கிட்டே இப்போ இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேக்கோட ரூம் டோரை தொறந்துருப்பீங்க. அவன் கண்ணை மூடிட்டு தான் அந்த சவுண்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த சவுண்டு இந்த ரூமுக்கு வந்த உடனே, "ஏய் எவன்டா இந்த நேரத்தில்?" அப்படின்ற மாரி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நீங்கள் தலைலாம் தலைலாம் குளிச்சு ஒரு மாதிரி வெட் ஹேரில் இருக்கிறீங்க. ஒரு சிம்பிளான அழகான ஒரு பாவாடை தாவணி போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுட்டு வந்துடுறீங்க. நீங்கள் ஜேகேயை பார்க்குறப்ப தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஐயோ சாரி அப்படின்ட்டு. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல வாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளே விட்றா. நீங்கள் வந்துட்டு ஏதோ பண்ணிடுவோனா அப்படின்ட்டு அந்த மணியை இந்த பயத்தில் அடித்தா எப்படி இன்னும் நார்மலாக அடித்தா அது வேறு ஒன்று, பயத்தில் அடித்தா இன்னும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கிறீங்க. அவனுக்கு ஃபீல் பண்ணுது, அவனுக்கு சிரிப்பு வந்தது. என்னைக்கு காலைல சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவன் வந்து வெளியே போகிறான். சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸா? என்னை பார்த்து அவனுக்கு என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாரி. ஐயோ இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க. ஏன்னா இது உங்கள் வீடு மாரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது உங்கள் வீடு மாரி. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக இவளோட வீட்டுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பழக்கமாக இருக்கும். ஜோ வந்துட்டு நீங்கள் ஜோட்ட சொல்கிறீங்க, ஏய் இதுக்கப்புறம் இங்கே நான் நீங்கள் இதை வெளியே வந்துட்டு, ஏன்டி அவங்க தூங்குறான்னு உனக்கு சொல்ல தெரியாது, இப்போ தான் காலையில் போனேன் அப்படின்ற மாதிரி. என்னடி பிரச்சனை உனக்கு? ஏய் தெரியாதனமா உன் கசினோட ரூமுக்குள்ளே போயிட்டேன். ஸோ அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான், இப்போ வேற அப்படின்ட்டு கொடு வச்சுதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் வாங்கிக்கிறான். இப்போ பண்ணுறத வச்சு பார்த்தா ரொம்பலாம் பண்ணுற நீ கீழே ஏதாவது வேலை சரி ரொம்ப பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அம்மா ஏதோ கம்பெனி வேணும்னு சொன்னாங்க, அவங்க போய் கம்பெனி கொடு அப்படின்ற மாரி உங்களுக்கு கீழே அனுப்பி விட்றா, வேறு வேலை இல்லை அப்படின்ற மாரி. நீங்கள் ஒரு இதில் எதிர்ச்சியாக இடிச்சிடுறீங்க. சாரி சாரி அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே நீங்கள் இடிச்சிட்டு நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் டப்புன்னு கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்த உடனே அந்த ரூம் கதவும் சாத்திடுது. ஐயோ என்னாச்சு, யார் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்க. அந்த ரூமு அது வந்து ஒரு ஸ்டார் ரூம், ஓகேவா? அந்த ரூம் பக்காடாக இருக்குது. ஐயோ என்னாச்சு தெரியலையே, யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு அந்த ரூம் வேறு செம்ம இருட்டாக இருக்கா, உங்களுக்கு எதுவுமே தெரியல. தொட்டு தொட்டு பார்க்குறீங்க, என்னடா என்ன ஜாமான் திங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே யாருமே இல்லை, கன்ஃபார்மாக அங்கே ஆக்சுவலாக அங்கே யாருமே இல்லை, ஓகேவா? ஸோ நம்ம ஜோட அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏய் வி ஸ்டோரூம் அங்கே காலைல பூட்டலை, போய் பூட்டிட்டு வந்துடு அப்படின்ட்டு. வியே வந்துட்டு சரி சாவியை கொடுங்க அப்படின்ட்டு அவன் கீஸை வாங்கிட்டு அந்த ரூமை பூட்டுறான். நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க அந்த ரூமை பூட்டியிருப்பான் அப்படின்றத. நீங்கள் இருந்துக்கிட்டு இப்போ யாரும் நடந்து போன மாதிரியே இருக்க, ஹலோ அப்படின்னு தட்டுறீங்க. அந்த ரூம் கதவை சரி நம்ம தான் கீழே விழுந்துட்டோம் அப்படின்ட்டு கதவை திறக்கிறீங்க. பார்த்தா அது லாக் ஆகிருக்கு. ஐயையோ நம்மளை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ எனக்கு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆனால் ஒரு சத்தம் கூட வெளியே வரல, அங்கே ஒரு சத்தம் கூட வெளியே வரல. ஏன்னா அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழால் அந்த ரூம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சத்தம் போட்டாலும் எதுவும் கேட்க மாட்டேங்குது. நீங்கள் எதிர ஐயோ சத்தம்டா இங்கேயே மூச்சு முட்டி செத்துருவோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ வயல் இந்த பக்கம் ஜேகே குளிச்சுட்டு வந்துட்டு உங்களை தான் தேடுறான். எங்கே அவளை காணோம், இங்கே தான் நான் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி உங்களை வீடு ஃபுல்லாக தேடுறான். ஏதோ என்ன தோசாமிங்க கீழே அம்மா கூட கம்பெனி கொடுத்துட்ருக்கேன்னு சமையல் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது கீழே அம்மாவுக்கு ஏதாவது கம்பெனி கொடுன்னு சொன்னேன். அங்கே தான் இருப்பான். அங்கே இல்லை, இங்கே தான் எங்கேயாவது இருப்பாடா. இல்லை நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், இல்லை. என்னடா சொல்கிற? அங்கேருந்து வந்து எதை நோட் பண்ணிட்டு என்னடா ஆச்சு, என்னடா பசங்க உங்களுக்கு? தோசாமிங்க அவங்க மம்மி கூட தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. மம்மி கூட இருப்பாங்களே, இல்லையா? அவங்க இல்லை, எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்றது தான். கார்டன் ஏரியாவில் இருப்பாங்க பாரு அப்படின்ட்டு கார்டன் ஏரியாவுக்கு போகிறாங்க. கார்டன் ஏரியாவில் பார்த்தா நீங்கள் அங்கேயும் இல்லை.
என்னடா அது அப்படின்ற மாரி நேராக நம்ம ஜோ வந்துட்டு சொல்கிறா, அம்மா தோசாம்மா எங்கேன்னு தெரில, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு. இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பயம் வந்துடுது. அவங்க கேட்குறாங்க ஏன் என்னாச்சுன்னு. அம்மா அவளை காணோம் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு ஐய்யய்யோ அப்படின்ற மாரி பயந்துடுறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாரி, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டீங்களாடான்னு. அம்மா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம் அவளை காணோம் அப்படின்ற மாரி. நம்ம ஜோவோட அம்மாவுக்கு இன்னும் பயமாயிடுது. சரி சரி வாங்க போய் வெளியே தேடலாம் அப்படின்ட்டு வச்ச காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தேடுறது தான் அவங்களோட ஜாபாக போயிருச்சு. அந்த தெரு ஃபுல்லாக உங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கிங்கில தான் போகுது. உங்க ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ரூம்லேயே வச்சுட்டு வந்துருந்துருப்பீங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஃபோனு இங்கே தான் இருக்குது. ஆனா நீங்க தொலைஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு. ஒரு தெரு ஃபுல்லாகவே, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்கள தான் தேடிட்டுருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தீங்களா, பொண்ணை பார்த்தீங்களா, பொண்ணை பார்த்தீங்களான்னு. யாருமே எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஜேகேக்கெலாம் இங்கே செம்ம பயம் எடுத்துருது. எப்படி இவ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு. அவன் ஒரு மாதிரியே ஆயிடுறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி. வாயில் இந்த பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு கட்டத்தில் அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஒரு ஒரு 1 ஹவருக்கு அந்த ரூம்குள்ளே தான் இருக்கிறீங்க. அதுவும் இருட்டாக வேறு இருக்குது. ஸோ நீங்கள் சத்தம் போட்டாலும் எதுவும் கேட்கல. நீங்கள் ஓன்னு அழுவுறீங்க. அங்கங்கே எலி வேறு ஓடுற சத்தம்லாம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் வந்துட்டு ஐயோ எனக்கு இப்படியா பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டு பள்ளத்தில் தள்ளி விட்ட மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற மாதிரி ஓன்னு அழுவுறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சோ ஒரு வாரம் இங்கே வந்து நல்ல ஜாலியாக ஜோ கூட இருக்கலான்னு பார்த்தா இப்படி அழுதுட்டுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்டுருக்கிறீங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு தேடியாச்சு. நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம ஜோவோட அம்மா இருந்துக்கிட்டு நம்ம ஜோவோட அப்பாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தோசாம்மா காணோம் அப்படின்ற மாரி. அவர் அப்பா வந்து ஐயோ இப்போ அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்டால் நம்ம என்னென்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாரி கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸ்டேஷனில் அப்படின்ற மாரி. சரி சரி அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. ஜேகேக்கெலாம் இங்கே மனசே உடஞ்சி போயிடுது. இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே, நம்ம தான் இது தப்பாக பண்ணிட்டோமா, அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாரி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் ஸ்டோரி மேலே தான் நடந்து போயிட்டுருக்கிறான். அவன் யாரோ ஒரு ஆள் ஊழ விடுற மாதிரியே சத்தம் கேட்குது. நைட் ஒரு 8 இருக்கும் ஓகேவா. இப்போ 8 ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ நீங்கள் அழுந்துட்டுருக்கீங்க. நீங்கள் விடாமல் ஒரு கால்வாய் மாரி விடாமல் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. கால்வாய் மாரி விடாமல் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆறே போயிட்டுருக்கு, கண்ணீர் ஆறே ஓடிட்டுருக்கு. அவன் அந்த ரூம் அந்த இடத்த பாஸ் பை பண்ணி போகிறான். நம்ம ஜெக்கி வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு சரிடா அழுவாதடா அவள் இங்கே தான்டா இருப்பா அப்படின்ற மாதிரி. டே நான் அப்படி எதுவும் தப்பாக நடந்துக்கலடா அப்படின்ற மாதிரி. சரிடா அவளுக்கு தெரியும்டா அப்படின்ற மாரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த ரூம் பாஸ் பை பண்ணி போகிறாங்க. யாரோ அழுகுற சத்தம் கேட்குது. டேய் மணி எத்தனை? மணி 8:30 தான்டா ஆகுது. 8:30யா? இது வாக்கிங் போகிற டைம் இல்லையே அப்படின்ற மாதிரி. ஏன்டா உனக்கு கேட்கல? கேட்கல என்ன? யாரோ அழுகுற சத்தம் கேட்கல, அதுவும் இது ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்கல அப்படின்ற பெரிய ஜேகே இருந்துக்கிட்டு அப்படி இவன் வேற ராத்திரிலன்ற மாதிரி. நம்ம ஜேகே இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் எங்கேருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்ட்டு தெரியலையே அப்படின்ற மாரி அவனுக்கு எங்கே அந்த சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ரூம்லேருந்து வருது, அதாவது இந்த ஸ்டார் ரூம்லேருந்து. டேய் உடனே போய் ஸ்டார் ரூம் கீ எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி. இந்தா பிடி அப்படின்ற மாரி அவன் எடுத்து கொடுத்துட்றான். நம்ம இருந்துக்கிட்டு எனக்கு என்னமோ உள்ள தோசான்னு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ போய் மேலே போய்கிட்டு அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாரி அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சிடுறான். இந்த பக்கம் ஜேகே கீ போட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அழுந்து ஒரு மாதிரி எக்ஸாஷனில் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த எப்படி சொல்லுவாங்க, வீசிங் பண்ணுறதா, லைக் நீங்கள் ஒரு மாதிரி பாஸ் அவுட் ஆகி அதாவது நீங்கள் அன்கான்ஷியஸாக உள்ள மாதிரி இருக்கிறீங்க. ஸோ ஓகே. ஸோ அவ்வளோ நேரம் சஃபகேட் ஆகிருந்துருக்கும் ப்ரீதிங்கில். ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி இதான் இந்த பட் யூ ஆர் அன்கான்ஷியஸ் நவ். ஜேகே டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகி அந்த ரூமில் இருக்கிறீங்க. அவன் தூக்கிட்டு வந்துட்டு
ஏய் தோசம் தோசம் எந்திரி ஜோசம் தோசம் எந்திரி அப்படின்ற மாரி இவங்க கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் எந்த நிலமையில இருக்கிறீங்க. ஐயோ என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாரி அவள் துடிச்சிக்கிட்டு ஜோ ஐயோ ஐயோ இவளுக்கு என்ன தெரியலையே அப்படின்ற மாரி தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே சொல்கிறான், இப்போது நான் அவளை எழுப்பி விடுவேன். எந்திரிக்கலைன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. டீ மனுஷனாடா நீ அப்படின்ற மாரி. டீ அப்படியாவது எந்திரிக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாரி வீத்துக்கிட்டு சொல்கிறான். நம்ம ஜேகே அடே இவன் வேற அப்படின்ற மாரி உங்களை தட்டுறான். கணத்துலலாம் தட்டி உங்களை எழுப்பி விட்றான். நீங்கள் அப்படியே மயக்கத்துலேயே இருக்கீங்க. சரி சரி தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாரி தண்ணி எடுத்துகிட்டு வரான். ஸோ வாட்டர் உங்கள் மேலே ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எங்கே இருக்கேனா அப்படின்ற மாரி நீங்கள் இங்கே அழுந்து உங்களுக்கு மயக்கமே வந்திருந்துருக்கும். ஸோ நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். அவன் கண்ணிலலாம் ஏதோ டேஸ் ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அது வேறு லைட்டாக உங்களுக்கு மங்கலாக இருக்கிறனால தெரியல. நல்லா கண்ணை கசக்கி பார்க்குறீங்க. அப்போ தான் தெரியுது. நீங்கள் இவ்வளோ நேரம் எல்லோரும் எங்கே தான் போயிருந்தீங்க. கற்றுன தெரியுமா என் தொண்டையே போயிடுச்சு அப்படின்ற மாரி. என்னம்மா இங்கே பண்ணிகிட்டு இருந்த? நான் கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்து என்னமோ வழுக்கி விட்டுச்சுன்னு நினைக்கிறேன். வழுக்கி விட்டு ரூம் டோர் ஓப்பன் ஆகி சாத்திருச்சு. உள்ளே வேற தாழ்பால் இல்லை, வெளியே மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன். டேய் நீ தானே கடைசியாக வந்து போட்டுன? ஆமாம்மா. ஏன்டா ஏதாவது இருக்குன்னு நீ நோட் பண்ண வேணாம். உள்ளே எந்த சத்தமும் வரல, அதனால தான். நீ பூட்டிட்டு போனியா? ஆமாக்கா, ஐம் ஸோ சாரி, நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி. ஜோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்துருப்பார் பயத்தில். பார்த்தா நீங்கள் இங்கே இருப்பீங்க. அப்பாடா நல்ல காலம். எங்கேயோ என்னமோ ஆச்சு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா நீ ஓகே இருக்கியா? சரி 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 வாங்க. சரி வாமா உனக்கு. சரி வாமா நீ நல்லா சாப்பிட்டுனா ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு உங்களை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஜேகே இருந்துட்டு நானே தூக்குறேன் அவளை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நீங்கள் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் கண் முழிச்சிருக்கீங்க. பட் யூ ஸ்டில் அன்கான்ஷியஸ். ஒரு மாதிரி டீஸியாக தான் இருக்கிறீங்க. ஜேகே என்ன பண்ணியிருப்பாங்க, நானே அவளை தூக்குறேன் அப்படின்ற மாரி. அவன் தூக்கிடுறான். பார்த்தல கேப்பில் கடா வெட்டுறான் அப்படின்ற மாரி சொல்கிறான். நம்ம சுஞ்சு வந்துக்கிட்டு அவனுக்காவது அமையுதுடா, எனக்கு ஒன்று கூட அமைய மாட்டேங்குதுடா அப்படின்ற மாரி. ஆமாம் இப்படி ஹாசினி மாதிரி பண்ணி, ஆமாம் இப்படி சொர்ணக்கா மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி நான் அமையாமல் அப்படின்ற மாரி. போடா உனக்கு அமைஞ்சிருச்சுன்னு உனக்கு திமிருடா அப்படின்ற மாரி ஜேகே தூக்கிட்டு போகிறான் அவங்கள. ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ்லாம் ஒரு மாதிரி உங்களை ரூமில் படுக்க வச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் தூங்கிடுவீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு வந்து பார்த்தா ஜிகே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். ஐயோ ஆல்ரைட், ஐயோ ஆல்ரைட் அப்படி சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன். என்னப்பா இங்கேயே உக்காந்துருக்க? இல்லை நைட்டெல்லாம் ஜோ பார்த்துக்கிட்டேன். மார்னிங் நான் உனக்கு நீ எப்படி இருக்கேன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். ஆமாம் ஆல்ரைட்ப்பா. சாப்பிட்டுட்டு தூங்கினல. ஸோ வென்டிலேஷன் நிறைய இருந்தனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன். சரி ஓகேல இப்போ இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? நீனா ஜோ எங்கேயாவது போயிட்டு வரந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி கவலையப்படாத. ஓகே ஜிகே. தேங்க்ஸ். எதுக்கு? நேற்று என்ற ஒரு எனக்கு அன்றைக்கி மந்த்லி ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ அந்த திங்ஸ் எல்லாம் நீ தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஜோ சொன்னா. எப்படி
அதெல்லாம் எப்படி எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நேற்று நீ அன்கான்ஷியஸ் ஆகிடுது ஸ்டோர் ரூமில் கிடந்தப்போ நான் எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா? டோட்டலி என் லைஃபோட அவ்வளோதான்ற எண்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. நீ எங்கடா நீ இல்லாமல் ஒரு லைஃப் இல்லாமல் போயிடுமோன்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. பட் எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத அப்படின்ட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கும். என்னடா இவன் காலையில் இப்படி பேசிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஹாலில் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் வந்து உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட வீக்கோட வீக்கிட்ட சொல்கிறீங்க, அவன் பார்த்தல எவ்வளோ அழகாக இருக்கானு, பேசாயி அவனை மாதிரி வந்துரு, ஓகேவா? ஏன்னா அவனுக்கு அவனோட ஃபேஸு, ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு ஒன்றை மாதிரி தான்டா இருக்கு. நீ மட்டும் கொஞ்சம் ஹைட்டாகி இன்னும் கொஞ்சம் அவனை மாதிரி பாஸ்கெட் பால்லாம் விளையாடுறா, ரொம்ப அழகாகிடுவடா நீ. உனக்குன்னு பாரு கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோவிங்லாம் வந்துடும் அப்படின்ற மாரி நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்ருக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டே இருக்கான் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மாதிரி ஃபைனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோடனே அவன் கொஞ்சம் ஓகேயாக ஃபீல் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுறான்னா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வந்து இந்தா சாப்பிடு அப்படின்ற மாதிரி. ஜோ தோசை இந்தா சாப்பிடு. இல்லைப்பா வேணாப்பா, ஸ்நாக்ஸு சாப்பிடு, பரவாயில்ல சாப்பிடு ஜோ சாப்பிடு, சரி அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிறான் மீந்துட்டு எனக்கு உனக்கெல்லாம் கிடையாது கிளம்பு அப்படின்ற மாதிரி. வேறு வேலை இல்லை. உங்களுக்கு ஜேகே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ அந்த ப்ரின்ஸஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வாங்கலை உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது வேறு, இப்போ பார்க்கறது வேறுன்றதை டோட்டலி நீங்கள் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க. ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் அவ்வளோ பக்காவாக நோட் பண்ணுறீங்க. நம்ம ஜோதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க போல இருக்குது. பார்த்தா அப்படி தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம தோசை கொடுத்து வச்சுதான் அப்படின்ற மாரி நம்மளோட செஞ்சு யோசிச்சுட்ருக்கா. செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்குறா, அப்புறம் தோசை நீ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஏன் இல்லை பார்த்தா என்னத்தையும் ரொம்ப டீப்பாக யோசிச்சிட்ருக்கேன்ற மாதிரி தெரியுது. அதுவும் மூஞ்சில் ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது. அதான் இல்லை ஜேகே இல்லை அவள் தான் யோசிச்சுட்டு இருந்தா, அதான் ஓட்ட கேட்டேன் நீ என்ன யோசிச்சுட்ருக்க. ஐயோ என்ன எப்படி திடுதுன்னு கேட்டுப்பட்டா. இல்லை நான் ஒன்றும் யோசிக்கல, நாங்கள் தான் டிவி பார்த்துட்ருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி அவன் என்னமோ சொல்லி அப்படியே மலுப்புறான். இந்த ஜோ வந்துக்கிட்டு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி. சரி இன்றைக்கி என்ன தான் பண்ண போகிறோம்? ஓ ஆமாம் சொல்ல வந்துட்டேன். அதான் சார் நீங்கள் இன்றைக்கி காலையில் ஏதோ சொன்னான்னு சொன்னல, அது என்ன அப்படின்ட்டு. ஓ இன்றைக்கி நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம சுஞ்சு வந்துட்டு சரி போகலாமே, சரி ஜோ அப்போ நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி ஜோ சொல்கிறா. நீங்கள் சரி ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு ஈவினிங், மேபி ஒரு ஈவினிங் நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் எங்கேயாவது நல்ல இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளோதானே. நானும் வேறு என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்லை நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் அங்கே எங்கேயாவது சுற்றிட்டு இப்படி இருக்கலாம்ல, அதுதான் சும்மா அப்படி ஜாலியாக பண்ணலாம். இன்றைக்கி ரொம்ப எதுவும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எது செஞ்சாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் இருக்காங்க. ஓகே இன்றைக்கி 5 o'clock எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்ற மாரி ஜேகே சொல்கிறான். நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாரி. ஸோ இப்படி டைம் போகுது. 5 o'clock ஆகுது. நீங்களும் ஜோ வந்து பார்த்திங்கன்னா அவளோட ரூமில் வந்துட்டு
உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி ஐ மீன் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க 5 மணிக்கு வெளியே போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு ஜோவோட அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி லேட்டானா கூட லேட்டாக கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் போகிறீங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறத வந்து நீங்களாம் பார்த்துட்டு வீந்துக்கிட்டே சொல்கிற அந்த மாதிரி அந்த குழந்தை எப்படி க்யூட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் என்னை தூக்கி கொஞ்சம் அங்கே எல்லோரும் என் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தாலே இப்படி தான் இருக்கும். ஜோவை பார்த்தா மட்டும் எல்லோரும் தெரிச்சிக்கிட்டு ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஒரு பெரிய இவர் அப்படின்ற மாரி நம்ம ஜோ. ஸோ நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இந்த மாதிரி இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் அங்கே போய் கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வரோம், நீங்கள் இங்கே உட்காருங்கன்ற மாரி பர்பஸ்லி இவங்க 2 பேர்த்தையும் தனியாக உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் சான்ஸா அப்படின்ற மாதிரி ஜேகேயும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் கேட்குறீங்க ஜேகே கிட்ட, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். என்ன? இல்லை உனக்கு என்ன எப்போலேருந்து பிடிக்கும்? ஏன் கேட்குற? இல்லை இன்றைக்கி காலையில் வேறு எனக்கு ஒன்று பிடிக்கும்னு மார்னிங் ஷாக்கிங் கொடுத்தியா, அதான் கேட்டேன் எப்போலேருந்து அப்படின்ற மாதிரி. 10th டென்த்தா? 10th முடிஞ்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும். இப்போ நான் மெடிசன் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போனா பார்த்துக்கோ. இவ்வளோ வருஷமா? எப்படி? எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போது நம்ம ஸ்கூல் டேஸில் அந்த லவ் பண்ணால் அது அப்படியே போயிடும், லைக் அதுக்கப்புறம் நம்ம வேறு எதை பார்த்துட்டு போயிட்டே இருப்போன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் இந்த அனுபவத்தையும் நான் பார்த்துருக்கேன். எப்படி நீ மட்டும் இப்படி இருக்க? சரி என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? இல்லை இப்படி பண்ணுறியே என் மேலே ஃபீலிங்ஸ் காணாமல் போயிருந்துருக்குமே, நீயா? நீ அப்படி இல்லை எப்படி? நான் சொன்ன நீ சர்ப்ரைஸ் ஏன் தரல? நான் உன்னை எப்போதும் வந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து உன்னை பார்ப்பேன். எப்படி? உனக்கே தெரியாமல் நீ நோட் பண்ணியிருந்திருக்கியா கூட தெரியாது. பட் நான் உன்னை அதிகமாகவே நோட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிற? சரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு. ஓகே எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடி உன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஆமாம் என் அப்பாவோட பர்த்டே. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு லைட் ப்ளூ சாரீ மாரி கட்டிட்டு, அதுக்கு ப்ளவுஸு சரியாக ஞாபகம் இல்லை, பட் நீ ஃப்ரீ ஹேர் விட்டுருந்த. ஆமாம் கரெக்டு, நான் உன்னை வந்து பார்த்துட்டு போனேன். ஜோ வந்திருந்தாலே அப்போது. ஜோக்கு தெரியாது நாங்கள் வந்திருக்கிறது. அவன் என்கிட்ட ஒரு நாள் கால் பண்ணப்போ சொன்னான் இந்தமாரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவளுக்கே தெரியாது நாங்கள் வந்து மீட் பண்ணது. அவனுக்கே தெரியாமல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஒன்று அப்போ தான் சாரியில் பார்த்தேன். நீ ரொம்ப அழகாக இருந்த அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படி தான் இருக்கீங்க நீங்கள். அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சொல்லணுன்னா, உன்னோட 12th ரிசல்ட் எடுக்கும்போது நீ வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்த. அந்த கோயிலுக்கு கூட நான் வந்திருந்தேன். ஏதாவது ஒன்று சொல்லு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீயும் உன் கசன் கூட போயிருந்த. அப்புறம் வந்து வேறு யாரோ ஒரு சரி ஞாபகம் இல்லைப்பா, ஏதோ ஒரு கசின்ஸ் 2-3 கசின்ஸ் இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரில் போனீங்க, நல்லா தெரியும். எப்படி? அதெல்லாம் அப்படி தான், உனக்கு தான் தெரில இவ்வளோ நாளாக. அப்போ எனக்கு தான் இவ்வளோ நாள் நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறது தெரியலையா? அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணியிருக்க, என்னையே தெரியாமல் நீ ஃபாலோ பண்ணியிருக்க. இது எவ்வளோ தப்பு தெரியுமா? தப்பு தான் எனக்கு தெரியும். பட் எனக்கு உன்னை எப்படி மீட் பண்ணி சொல்கிறதுன்னு கூட தெரியல. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. உன்னை எப்படி மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? டெஃபினட்டாக நீ 10th என்னை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் அமைதியாக தான் இருந்தேன். ஈவன் ஜோ கிட்ட கூட ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை. அவள் தான் சொன்னா ஒரு நாள், இந்த மாதிரி என் கசின் இப்படி பண்ணுறான் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் எனக்கு தெரியும், ஜோக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி தெரியும் நீ நீ என்னை சைட் அடிக்கிறது இந்த ஹோல் ஸ்கூலுக்கே தெரியுன்றனால யாரும் எந்த பசங்களும் என்கிட்ட வந்து எதுவும் சீண்டலை. ஓ, அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு கரெக்டாக? ஆஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே சரி அப்படின்ற மாதிரியே அந்த டைம் அப்படி போகுது. தெய்வங்களா வாங்க டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. நீ என்னடி சேத்துல விழுந்துட்டு வந்த மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதை ஏந்தி நீ யார் கேட்குறேன்? அங்கே சின்ன குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருந்தோமா, அதான் அப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. எங்கேயாவது விழுந்து தொலைஞ்சியா என்ன அப்படின்ற மாதிரி. இல்லை 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 அப்படின்ற மாதிரி. டேய் நீயாவா? தம்பி தானடா, நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த? நானும் அந்த ஆள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இப்படி பண்ணால் இதுவும் இப்படி மாறா பண்ணும். ஸோ கொஞ்சம் நட்டுக்கல்ல கேஸ் தான் இதுங்க ரெண்டும் அப்படின்ற மாதிரி ஜிகே சொல்கிறாங்க. நம்ம வீலாம் வந்துட்டு அடப்பா ஆள் வந்தோடனே என்ன மாத்திர பார்த்தேன் அப்படின்ற மாரி. சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டின்னர் போகிறீங்க. டின்னர் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஜோ வந்துட்டு சொல்கிற மாதிரி இருங்க நான் கொஞ்சம் மேக்கப் டச்சப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேக்கப்லாம் டச்சப் பண்ணிக்கிட்டு மூஞ்சிக்கெல்லாம் மேக்கப் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவளை கலாச்சிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சிங்க. வாயை மூட்டு தொலைக்கிறீங்களா அப்படின்ற மாரி நீங்கள் இருக்கிறீங்க. சரி வாங்க நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு அப்படின்ற மாரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாயபுளாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க இந்த மாதிரி நம்ம ஜிகே கிட்ட, ஜிகே எங்கே ஜிகே இதெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாரி. எல்லாம் ஒரே நாளில் கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்படின்ற மாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் அந்த மாதிரி, நெக்ஸ்ட் டைம் என் ஆளே நான் இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி நான் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாரி நம்ம ஜோ வந்துக்கிட்டு, நீ யார் கூட போனால் எனக்கு ஆடா பிரச்சனை அப்படின்ற, எதுக்கெல்லாம் என்கிட்டலாம் கேட்குறேன்னு உங்ககிட்டலாம் நான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாரி சொல்கிறான். மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சிங்க. உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலையே இல்லையா? இப்படி தான் அடிச்சுக்கிட்டு சாகுதுங்க கடவுளே அப்படின்ற மாரி நம்ம ஜேகே நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி. நல்ல இடம்தான், நல்லா சாஃப்டாக அப்படி ரொம்ப காமிங்காக இருக்குது. நீ எங்களை கூட்டிகிட்டு வாவலாம் அப்படின்ற மாதிரி வீக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தோசை மக்கா தான் இங்கேயும் ஒன்று இருக்கா தேவாங்க மாரி உக்காந்துக்கிட்டு அப்படின்ட்டு. வார்த்தை ஆழ்ந்து பேசு இல்லை அப்படின்ற மாரி. தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? ஐயோ இதுங்களை கூட்டிகிட்டே வந்துருந்துருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஜேகே. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு ஐஸ்கிரீம் வேணுன்ற மாரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பத்தாததுக்கு வீயும் சொல்லியிருப்பேன், எனக்கு ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே என் ஆள் ஞாபகம் வந்துருச்சுன்ற மாரி. ஐயோ கொஞ்சம் இருக்குது. சரி வாங்கி கொடுத்து தொலாம் அப்படின்ற மாரி நம்ம ஜோ லவ் பண்ணுறான்ற பேரில் பார்த்தியா என்ன பண்ணிகிட்ருக்கான்ட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாரி. ஸோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நீங்கள் வெளியே வந்து பார்க்குறீங்க, பார்த்தா செம்ம மழை. மழை சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? காருக்குள்ளே போகிறோம். எதுக்கு காருக்குள்ளே? கொஞ்ச நேரம் அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு டான்ஸாக ஆடிட்டு வந்துடலாம். என்னாச்சு? ஏன்லாம் அப்படி பார்க்குறீங்க? எங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? ஜுரம்லாம் வந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? மழையில் இல்லைன்ட்டா ஜுரம் வரும்ன்றது நினச்சிக்கிட்டு இருந்தால் ஜுரம் தான் வரும். மழையில் விளையாடி ஜுரம் வராதுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா தான் அது வராது. அது சுத்த வேஸ்ட்டு. யார் என் கூட வரீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு நான் வரேன். சரி நீ தான் ஜேகே, வெரி குட். இதுங்க 2க்குள்ள ஒரு லூசுங்க அப்படின்ற மாரி. நீ வா போகலாம் அப்படின்ற மாரி இருக்குதுங்க. நீங்கள் போகிறீங்க 2 பேரும். நம்ம இருந்துக்கிட்டு என்ன உன் ஃப்ரெண்டு ஆளை பார்த்தோன்னே ஒரே செகண்டில் ஒன்றை கழட்டி விட்டாளா?
இதைத்தான் நான் சொல்கிறேன், உனக்கும் ஒரு ஆள் ஜிமின்னு ஒருத்தன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்காக அவனுக்கு எஸ் சொல்கிற வேலையை பாரு அப்படின்ற மாரி ஜோ வந்துக்கிட்டு, நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி சரி அது எப்படி உஷார் பண்ணலான்னு நீயும் சொல்லித்தா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரியாது, நீ தான் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி. படா உன்கிட்டலாம் தம்பின்னு சொல்லிட்டு உன்கிட்ட அட்வைஸ் கேட்டு வந்தேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். செருப்பெல்லாம் அடிக்க ரொம்ப சிம்பிள், செருப்பெல்லாம் எடுத்து அடிக்க வேண்டாம். அதோ அங்கே ஒரு செவுத்து இருக்குது பாரு, அதாவது இடிச்சுக்கோ, அப்போயாவது கொஞ்சம் மூளை வரட்டும் அப்படின்ற மாதிரி. சரி இப்போ நான் காருக்குள்ளே போகிறேன், நீ வரியா அப்படின்ற மாரி ரெண்டும் காருக்குள்ளே உட்காருதுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையில் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஜேகே ஜேகே வா ஜேகே ஆடலாம் அப்படின்ட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அப்படியே அந்த மலையில் அப்படியே ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். ஸோ ஜேகேக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவன் பார்த்துருந்துருக்கவே மாட்டான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவன் நீங்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி என்னடா இவ இப்படியும் பண்ணுவாளா அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கான். ஜேகேயை பார்த்துட்டு நீங்கள் ஏன் இப்படி பார்க்குற, ஒன்றும் இல்லை, ஏன் எனக்கு போர் அடிக்குதா, இல்லை 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 ஜாலியாக தான் இருக்குது, அப்போ விளையாடு, ஏன் அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து செம்ம ஹெவி ரெயின் சொல்லலாம். ஓகே ஹெவி ரெயின், ஆனால் அவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படி இருக்கீங்க. அது நைட் டைம் வேறு. மலைக்கும் அந்த மலையில் அந்த ஹெவி ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடியோட அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்ம ரிவீலிங்காக இருக்குது. ஸோ அவனுக்கு வந்துட்டு ஐயோ டேடி குண்ட்ரோல்டா டே கண்ட்ரோல் பண்ணிக்கூடா அப்படின்ற மாரி தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அவனுக்கு, ஏய் நல்லா தான் இருக்கியா, உனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு போய் காலில் உட்காந்துக்கோ அப்படின்ற மாரி. இல்லைப்பா நோ நத்திங் அப்படின்ற மாரி. ஓகே அப்படின்ற மாரி நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மலையிலே உட்காந்து விளையாண்டுட்ருப்பீங்க. மழை நிற்கிற வரைக்கும். வீலாம் வந்துட்டு காரில் தூங்கிடுறான். ஜோலாம் வந்துக்கிட்டு எப்படா அவளுங்க முடிச்சுட்டு வருவாளுங்க, எனக்கு தூங்கணும்டா அப்படின்ற மாரி நம்ம ஜோ இருக்கா. நம்ம ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த லிவ் இந்த மொமெண்ட் சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் அவன் ஃபீல் பண்ணுறான் உங்கள் கூட. அவன் யோசிக்கிறான், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இவகிட்ட எப்படி மறைச்சிக்கிட்டு லைக் எப்போ நம்ம கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். மழையும் நின்றுது. மழை நின்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க சரி வா போகலாம் அப்படின்ற மாரி. கதவை லாக் திறக்க சொன்னால் 2 தூங்கிட்டு இருக்குதுங்க. என்ன அதுங்க தூங்கிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாரி வந்து நாக் பண்ணுறாங்க. அப்போயும் நோ ரெஸ்பான்ஸ். என்னடா இது பண்ணுதுங்க அப்படின்ற மாரி. கார் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாரி அந்த காரை அப்படி ஷேக் பண்ணிட்டு தான் 2 பேரும் எந்திரிக்குதுங்க. ஏய் அறிவியல் 2 பேருக்கும் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம், சச் டிஸ்டர்பன்ஸ் ஃபெலோஸ் அப்படின்ற மாரி. ஏன்னா நான் டிஸ்டர்பன்ஸ் ஃபெலோஸா, உன்னை கூட்டிகிட்டு வந்தாலும் என்ன சொல்லணும் அப்படின்ற மாரி. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க போல் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மலையில் ஒரே ஜாலி தான் போல் அப்படின்ற மாதிரி. ஃபைனலி வீட்டுக்கும் போய் வந்து சேர்ந்தாச்சு. வீட்டில் வந்து ஜோட அம்மா கருத்து வந்து பார்க்குறாங்க. என்னடா கோலம் இதுன்ற மாரி. 2 பேருக்கும் சின்ன குழந்தைங்க நினப்பு அப்படின்ற மாரி நம்ம சொல்கிறான். சரி இந்தாங்க அப்படின்ட்டு டவல் எடுத்து கொடுக்குறாங்க. சரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுங்க அப்படி 2 பேரும் அப்படின்ற மாரி. என்னப்பா வெளியே சாப்பிட்டீங்களாண்ணா, வெளியே சாப்பிட்டு தான் வரோம் அப்படின்ற மாரி நம்ம கொஞ்சம் சொல்கிறா. ஓகே அப்படின்ற மாரி அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. நீங்களும் ஜேகே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுறீங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு செம்ம மழையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் ஆகிட்டு ஜோ ரூமில் தான் இருக்கா. அப்புறம் ஒரே ஜாலி போல் உங்களுக்கு. ஆமாண்டி மழையில் விளையாண்டு எவ்வளோ நாள் தெரியுமா, அதுவும் நைட்டில். இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் ஹெவி ரெயின், அதுவும் நைட் டைமில். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ அப்படின்ற மாரி நம்ம ஜோ சொல்கிற. இதுக்கெல்லாம் காரணம் யார் இதுக்கெல்லாம் காரணம் ஜேகே தான் அப்படின்ற மாதிரி. ஆமாப்பா அவனால தான் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. ஆமாம் ஏன் நீ நினையலை, எனக்கு ஜுரம் வந்துடும் பயம், இதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி. சரி எப்போ தூங்கலான் இருக்க, ஒரு 1/2 hour கழிச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் கீழே போகிறேன், நான் கொஞ்சம் மூவி பார்த்துட்டு அப்படி மேலே வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறீங்க. இங்கேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே வந்து டிவி பார்த்துட்ருக்குறான். பக்கத்துலேயே வியும் உட்காந்துருக்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு நானும் கூட ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க.
அவங்க 2 பேரும் வாங்க வாங்க அப்படின்ற மாரி அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் எல்லாம் மூவி பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸான சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப சீரியஸாக அப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஆர்வத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே பார்த்துருக்கீங்க சீரியஸாக. ஸோ அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஜேகே வந்து உங்ககிட்ட என்னமோ நீட்டுறான். நீங்கள் அதை கூட கண்டுக்கல. இவன் எப்படி சாக போகிறான்னு தெரியலையே, இவன் செத்தானா வருவானா, ஏன் இது இப்படி நடக்கும் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் வீட்டை பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு தெரியுது நீங்கள் அவ்வளோ இன்டென்ஸ் தான் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்குறான். என்ன இவ எவ்வளோ சீரியஸாக பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ தோசா அப்படின்ற நீங்கள் இந்தா அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்குறான். ஐயோ இவன் வேறு ஏன் ஜெகே இப்படி நான் படுத்துறேன், எனக்கு வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வச்சிடுறீங்க. நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் உன் கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, ஆனால் இப்போ எனக்கு சாப்பிட்ற டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பு இருந்துருக்கு. ஸோ இப்படியே தான் அது பார்த்திங்கன்னா அந்த நைட்டு போகுது. அண்டு இப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பேரும் வந்து ஒன்றா வெளியே போகிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நிறைய செய்கிறீங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்றா செய்கிறீங்க. அட் த சேம் டைம் உங்களை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிறான். உங்களுக்கு உங்களை இவ்வளோ நீங்கள் அவன்கிட்ட காட்டாத சைட்டெல்லாம் அவன்கிட்ட காட்டியிருக்கீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. ஸோ பிஃபோர் த நைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பெட்டில் தான் படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே பெட்டை பார்த்து அப்படியே தூங்கி படுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்குது. யார்ரா இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி கதத்தை பார்த்து சிக்கி என்ன பண்ணுறீங்க? பவர் பேங்க்கு இவன் ரூமில் இருக்கான்னு செக் பண்ண வந்தேன். இரு நானே தேடி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் தேடி கொடுத்துட்டு இந்தா என்ன தூங்க போகலையா? இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே இந்த இந்த மூணு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடலான்னு இருக்கேன். ஓ உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ம் 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 ஓகே ஓகே ஒரு நிமிஷம் நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாரி, நீ மேலே போ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாரி மொட்டை மாடியை போகிறீங்க 2 பேரும். ஸோ அவனே என்னடா அது இவளே வரலை அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட மாட்டான். ஸோ அவன் மேலே வந்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஐயோ என்னடா இது திடீர்னு வரேன்னு சொன்னால் எனக்கு அதே ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்ற மாரி. ஸோ நீங்கள் மேலே வரீங்க. மேலே வந்துட்டு ஹாய் அப்படின்றீங்க. ஹாய் 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 உன்னோட செமஸ்டர் பிரேக் எப்போ முடியுது? இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில், இன்னும் ஒரு 2 மந்த்ஸில். ஓ ஓகே. ஏன்? இல்லை சும்மா கேட்டேன். இல்லை நீ செமஸ்டர் பிரேக்குன்னு வேறு சொன்னியா, அதான் கேட்டேன். உனக்கு எவ்வளோ லாங்காக கொடுப்பாங்க அப்படின்ற மாரி சும்மா அப்படி கேட்டேன். உனக்கு? எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். ஓ ஓகே. இந்த 2 வீக்ஸு நல்லா போணுச்சு. அதுக்கு ஜோ ஒரு ரீசன் அண்ட் நீ ஒரு ரீசன் தான். தேங்க்ஸ். நீ எதுக்கு இதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்கிற? நான் வேறு என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். பட் சர்ப்ரைசிங்காக வேறு ஒன்று நடந்துருச்சு. அதான் அதுக்கு தான் தேங்க்ஸ். எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறேன்? ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஹெவி ரெயின், அதுவும் நைட்டில் ட்ரெயின்லாம் வந்தால் நான் நனைஞ்சதே இல்லை. அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயின ஒழிய அதில் ஒரு ஒன்ஸ் நான் சந்தோஷமாக ஆடி பாடினதே இல்லை இந்த மலையில். பட் உன் கூட இந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் தி மூமெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் கிளம்ப போகிறேன். தெரியும். ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது? கவலையாக இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. நான் முடிஞ்ச ஜோவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஜோவை கூட்டிகிட்டு வர்றது ரீசனா இல்லை நீங்கள் இங்கே வர்றதுக்கு ரீசனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, ஒன்று பார்க்கவும் தான் அப்படின்ற மாதிரி. ஓகே
அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த வானத்தை அந்த ஸ்டார் கேசிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு 1 ஹவர் போயிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், குட் நைட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. குட் நைட் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவன் யோசிக்கிறான். மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையன்றது தெரியவே இல்லையே. ஜேகே ஏன்டா உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி இருக்கிறான். ஸோ த நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கானா வெளியே காட்டிக்கல. நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஜோ சொல்கிறா எனக்கு என்னமோ நீ போகிறேன்ற கவலையில் இருக்கான் போலாம அப்படின்ற மாரி. பார்த்தாலே தெரியுதுடி உனக்கு இன்னுமாடி தெரில அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆனால் அதால் பெருசாக அவகிட்ட அதுக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க. நம்ம இருந்துக்கிட்டு நீங்கள் இங்கே இருந்தீங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி. டோன்ட் வெரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்குறீங்க ஜேகே எங்க தெரில எங்கே இருக்கானே, ஒன்று ரூமில் இருப்பான் அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் இருப்பான் அப்படின்ற மாரி நம்மளோட சுஞ்சு சொல்கிறா. ஓகே ஓகே நம்ம பண்ண பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேலே போகிறீங்க. நம்ம வீயும் சுஞ்சும் வந்துக்கிட்டு க்ரீன் லைட்டா எல்லோ லைட்டா ரெட் லைட்டான்னு கூட தெரில அப்படின்ற மாரி 2 பேர் யோசிச்சுட்ருக்காங்க. நீ இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்தோம் எதுவும் நடக்காது போல இருக்கே அப்படின்ற மாரி சொல்கிறான். தெரியல பார்க்க என்ன நடக்குது அப்படின்ற மாரி. சரி அம்மா அதை கூப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு அப்படியே பிளேட்டில் எனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துடும் அப்படின்ற மாதிரி இதுங்க பேசிகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் மேலே போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே இல்லை அவன் ரூமில். என்ன வைங்க இல்லை அவள் மொட்டை மாடியில் தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் மொட்டை மாடியில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க உட்காந்துட்ருக்கான். ஜேகே அப்படின்றீங்க. அவன் எந்திரிச்சு பார்த்து ஹாய் அப்படின்றான். ஹாய் என்ன பண்ணுற அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ அவன் எந்திரிச்சு நின்றுட்டு ஒன்றும் இல்லையே நத்திங் எதாட்டு பேசிகிட்டு இருக்கியா என்ன அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சொல்ல என்ன என்ன நீ மட்டும் இங்கே உட்காந்துட்ருக்க அதான். ஓ நத்திங் ஜஸ்ட் கேஷுவல் தான். எப்போதும் இந்த மாதிரி காலையில் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்துட்டு தான் என்னோடய மார்னிங் யூஸ்வல் என் டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த 2 வாரத்தில் நான் அப்படி ஒன்றும் பார்க்கலையே. இல்லை இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அதான். ஓ ஒன்றும் ஒரு விஷயம் பேசணும் சொல்லு என்ன. எனக்கு ஒரு கேள்வி. 10th என்ன பண்ணேன்னு சொன்னேன். ஐ மீன் பண்ணிகிட்ருக்கிறேன் அங்கே இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். 7th படிக்கும்போது உனக்கு ஐ மீன் சொல்லலாம் மேபி ஒரு 8th நீ 8th படிக்கும்போது நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தியே. எப்படி அங்கேருந்து இங்கே எப்படி நிறைய பேர் ஒருத்தவங்க மூவ் ஆன் ஆகிற அந்த வேகம் பொறுத்து இருக்குது. நான் குயிக்காக மூவ் ஆன் ஆகிட்டேன். ஏன்டா ஜோ எப்போதும் உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஒரு க்யூரியாசிட்டி தான் இங்கே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே அண்ட் என்ன நீ 10th பண்ணும்போது கண்டிப்பாக நீ சிங்கிளாக தான் இருந்திருப்பேன். இப்போ வரைக்கும் உனக்கு எந்த ப்ரொபோசலும் வரல. வந்திருக்கு பட் ஒரே ஒரு ப்ரொபோசல் மட்டும் என்னால் மறக்க முடியாது. அது யாருன்னு தான் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. என்னன்னா அப்போது நான் 7th படித்து முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓ 8th படிக்கும்போது எனக்கு வரைக்கும் பச்சல ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு மிஸ்டீரியஸான பர்சன்ட்டு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு. அது யார் என்னென்னு எதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஓகே அது யாருன்னு தான் தெரில. அதுக்கப்புறம் 10th படிக்கும்போது எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் நேரடியாக வந்து சொன்னாங்க. பட் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன்று அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் நான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உனக்காக அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஓகே
நீ சொன்னல, நீ 9th படிக்கும்போது ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா, நீ டைரெக்டாக ஐ மீன் மிஸ்டீரியஸ் பர்சன் அப்படின்ற மாரி. ஆமாம். என்ன எப்படி உனக்கு நடந்துச்சு? அதை ஏன் கேட்குற? அது ஆக்சுவலி இஃப் ஐம் நாட் ராங், என்னோட கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நான் அங்கே தான் உட்காருவேன். அப்போது என்னோடய பேக்கிலேருந்து திங்ஸ் எடுத்து மேலே வச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னாச்சு பார்த்தோன்னா, என் ஜாமெட்ரி பாக்ஸில் ஜாமெட்ரி திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் அதெல்லாம் வேற ஒரு பேக்கில் வேற ஒரு மூலையில் கிடந்து இருந்துச்சு. என்னடா அது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தேன். பார்த்தா அதில் ஒரு சாக்லேட் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அதை வந்து அந்த பாக்ஸில் ஒட்டி வச்சுருந்தாங்க. ஃப்ரம் மிஸ்டீரியஸ் பர்சன் அப்படின்ற மாரி, அண்ட் யூ வில் நெவர் ஃபைண்ட் ஹூ எம் ஐ அப்படின்ற மாதிரி போட்டு இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தேடினேன், கிடைக்கல. அப்புறம் இந்த பாஸ்கெட் பாலாக விளையாடும்போது ஒரு பாலில் கூட எழுதிருந்துச்சு. அதை கிழிச்சு போட்டு தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் 10th முடிகிற வரைக்கும் அட் த சேம் டைம் ஒன்று பண்ணிட்டு தான், அட் த சேம் டைமில் நான் அந்த பர்சனையும் தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் அந்த பர்சனோட ஒரு க்ளூ கூட கிடைக்கவே இல்லை. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பர்சன் வந்து நான் 10th படிக்கும்போது தான் அந்த பர்சன் வந்து இல்லை நான் 9th படிக்கும்போது தான் அந்த பொண்ணு வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்துச்சு. 7th? 7th ஸ்டாண்டர்ட்லேவா? ஆமாம். ஓ, ஓகே. நான் இப்போது 9th படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்ற மாதிரி அந்த பர்சனுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. விடாமல் இங்கே இருந்ததாவது எனக்கு ஒரு இது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் எனக்கு அது யாருன்னு தெரியும். என்ன சொல்கிற? உனக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, அந்த பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு தான். ஹே, அப்போது உன் பேட்ச் தானே? எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு? ஆமாம், எனக்கு அந்த பர்சனை நல்லா தெரியும். நான் அந்த பர்சனை செம்ம க்ளோஸ். ஓஹோ, தப்பாயிருச்சு போல். ஏன் இல்லை, அந்த பர்சனுக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு உன்னை சைட் அடிக்கிற அந்த கேப்லேயும் அந்த பர்சன் என்ன சைட் அடிக்க, நான் ஒன்று அடிக்க, நீ யாராவது பண்ணிட்டு தாப்ப. சரி, எனக்கும் லவ்வுக்கு சட்டே ஆகாது. நீ யாரையும் அடிக்காமல் ஒரு ட்ரையங்களாகவே போயிட்டு இருந்திருக்கு பாரு அப்படின்ற மாரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் அப்படி. சரி, யார் அது? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு மறந்துட்டேன். பட் அவள் பார்க்க எப்படி இருப்பான்றது மட்டும் சொல்கிறேன். ரொம்ப நெட்டையாகவும் இல்லாமல் குட்டையாகவும் இல்லாமல் ஓகேவா இருப்பா. எப்போதும் ரெட்டை சட்டை போட்டு வருவா. அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து ஒரு ப்ளூ கலர் பேக் இருக்கும். கையில் பத்ததுக்கே டிஃபன் பாக்ஸை ஒன்று தூக்கிட்டு வருவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாள், ஃபேராக இருப்பாள் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஸ்கூலில் ஏதாவது டான்ஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஆள் தேடுறாங்க அப்படின்னா முதல்ல இவ தான் போவாள். அதில் நீ கூட அவள் கூட பேராக பயந்துருக்க. அண்டு அவள் வந்து ரொம்ப ஷை டைப்பு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவள் ரொம்ப ஷை டைப் வேறு. அண்டு அவளுக்கு புக்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏமா இரு நான் உன்கிட்ட பேர் தானே கேட்டேன், நீ ஏன்னா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறேன் சொல்கிறதுக்கே ஏறி. அவள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி சொல்ல போனால் எல்லா பாய்ஸோட ட்ரீம் கேர்ள். அட் த சேம் டைம் அவளை எல்லோரும் ஏஞ்சல்னு தான் கூப்பிடுவாங்க. அதுதான் பேர். பேர் என்னன்னு தான் மறந்துட்டேன். அப்படின்னு ஜேகே, சீரியஸாக நான் சொல்கிறேன். அப்போது அது நீயா? ஆமாம், அது நான் தான். என்ன தோசம் சொல்கிற? நீ தானே அது?
அந்த ஜாமெட்ரி பாக்ஸில் சாக்லேட் வச்சதுக்கு பத்தாதிக்கு அதில் ஒரு ஹார்ட்டின்லாம் வேறு கலர் பண்ணியிருந்திய, அதெல்லாம் உன் வேலை தானா? ம். அப்புறம் நம்ம நம்ம ஸ்கூலில் ஒரு பொண்ணு கூடயும் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் த நெக்ஸ்ட் டேவே ஐம் ஸோ சாரி அண்ணா, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் பக்கம் நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் பக்கமே நான் நான் போகக்கூடாதுன்ற மாரி ஒரு பொண்ணு சொன்னால், அது அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னது நீ தானா? ம். எல்லாம் நானே. சரி, எனக்கு டைம் ஆச்சு. தோசா, உங்கள் அம்மா கீழேருந்து கூப்பிட்றாங்க மேலே. நீங்கள் வரேன் வரேன் அப்படின்ற மாரி. ஓகே ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, பாய், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் வைக்கிறீங்க. ஜேகே ஒரே ஷாக்கு. அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு இவ தானா அப்படின்ற மாரி நீங்கள் மேலேருந்து ஜேகேன்னு கூப்பிட்றீங்க. அவன் கீழே வந்து மேலேருந்து பார்த்து மேலேருந்து அவன் பார்க்குறான் கீழே, பாய் அப்படின்றீங்க. ஸோ உங்கள் கார் மூவ் ஆகுது. அவன் என்னடானா, இவ தானா அது, சே இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்ற மாரி அவன் கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்து அவன் ஒரே ஷாக்கில் தான் நின்றுட்டுருக்கான். உங்கள் கார் போகிற வரைக்கும், உங்கள் கார் வந்து மறையிற வரைக்கும் அவன் வெளியே வந்து அப்படியே வேறு நின்றுட்டுருக்கான். அப்புறம் என்னாச்சு, என்ன கதை, உன்னை நோன்னு சொல்லிட்டாளா அப்படின்ற மாரி. நோலாம் சொல்லலடா, இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரில அப்படின்ற மாரி. என்னடா சொல்கிற, என்ன ஜோ இவளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த விஷயத்த நீ சொல்லலையேன்னு. என்னடா அதெல்லாம் நீ சொன்னால் புரியாது அப்படின்ற மாரி அவன் பார்த்துட்ருக்கான். நம்ம ஏய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாரி. அதெல்லாம் நீ சொன்னால் புரியாதுடா அப்படின்ற மாரி இப்படியே அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு. அண்ட் ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். பாய். சராகி, வணக்கம்.